இதெல்லாம் எடுத்துருவோம். ஆன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். குண்டுராஜ் குட் ஈவ்னிங். அருண் குட் ஈவ்னிங் 2 பேருக்கும். குட் ஈவினிங் சார். ஆ இந்துராஜ் நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் சேதப்பட்டுல இருக்கேன். சைதாப்பேட்டு. ஓகே, ஓகே, ஆ. ஓகே. சரி நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து விட்டு விட்டு வருது. அதனால கொஞ்சம் ஒரு உங்ககிட்ட நான் தான் வந்து சாரி கேட்கணும். ஒரு கன்டினியூஸா இல்லாம. அ அ ஒரு கொஞ்சம் ஒரு இதா போயிட்டுருக்கு. அதனால அப்படி போயிட்டுருக்கு. அது எல்லாம் ஓரளவுக்கு இதாகும் அப்படின்ட்டு வெயிட் பண்றேன். இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம பார்த்துட்டே போவோம். நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நெறையா இருக்கு. அ நம்ம இப்போ டெல்டாவ பத்தி பேசிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளா. டெல்டா நியூட்ரல பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம். அ டெல்டா நியூட்ரல வச்சுக்கிட்டு நம்ம வந்து காமா ஸ்கால்பிங் அப்படின்றது வந்துட்டு எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அத ஒன் ஒன் கோ த்ரூ பண்ணிட்டு அடுத்தது நம்ம இதுக்குள்ள போய் அதே டெல்டாக்குள்ள தான் போப்போறோம். டெல்டா நியூட்ரல். இந்த டெல்டா நியூட்ரல் வந்துட்டு என்னன்னா, லாங் பொசிஷன் எடுப்பாங்க. லாங் பொசிஷன் எது எதுலலாம் எடுப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, சிஇ, பிஇ இது எடுப்பாங்க. இதனுடைய டெல்டாவும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 0 பிளஸ் 0.5 அப்டின்னாச்சுன்னா, அ இது வந்துட்டு மைனஸ் 0.5. ஸோ டோட்டல் இத வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். இது வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு அவங்க அந்த பொசிஷன வந்துட்டு எடுக்கிறப்ப கிரியேட் பண்றது. ஆ அந்த பொசிஷன வந்துட்டு வாங்குறப்ப அது வந்து 0ல இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து 0வ விட்டு மாறும். மாறுனதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு அத வந்துட்டு எட்ஜிங் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு போன கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஆ இத வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, லாங் காமா அப்படின்னுவாங்க இதுக்கு பேரு. ஆ ஏன் இத வந்துட்டு லாங் காமா அப்படின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு சிஇ நீங்க வந்துட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்ப கால் ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணியிருக்கீங்க. கால் ஆப்ஷன் பை பண்ணாலே, ஆ கால் ஆப்ஷன் பை. உங்களுக்கு ப்ராஃபிட் எப்ப வரும் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு ஏறுனா தான் வரும். பிரைஸ் வந்து ஏறணும். பிரைஸ் வந்துட்டு ஏறுனா தான் வந்துட்டு இது வரும். ஸோ, அப்ப வந்துட்டு பிரைஸ் வந்து ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு டெல்டாவும் வந்துட்டு அதிகமாகும். இந்த இதுல. ஆ பாசிட்டிவ்ல வந்துட்டு அதிகமாகும். ஸோ இந்த இத வந்து நம்ம லாங் பொசிஷன் எடுக்கிறதால, அதனால தான் வந்துட்டு இத இது பண்றோம். இத நம்ம இதுக்கு மேல பார்க்க வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம போன கிளாஸ்லயே வந்து பார்த்துட்டோம் இது. ஆ இது இல்லாம இந்த லாங் பொசிஷன வச்சு எடுக்காம, அ ஷார்ட் பொசிஷன வச்சு பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். யோசிச்சீங்களா? ஏதாவது? திங்க் பண்ணீங்களா அத பத்தி? இல்ல. ஓகே. நம்ம அத வந்துட்டு நம்ம கடைசில வச்சுக்குவோம். இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா,
டைரக்ஷனல் பயாஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? டைரக்ஷனல் பயாஸ். இல்ல சார். சார் டிஐஓஎன். டைரக்ஷன் பயாஸ்னா, மார்க்கெட் வந்து மேல போகுமா, கீழ போகுமா, இல்ல சைட்வேஸ்ல இருக்குமான்ற ஒரு எஸ், எஸ். அதேதான். ப்ரெடிக்ஷன், அதாவது நம்ம வந்து டேட்டா வச்சு டெரைவ் பண்றதுனா சார்? ஆமா. என்னன்னா, மார்க்கெட் வந்துட்டு 2 மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு வந்து ஈக்விட்டி மார்க்கெட். 2 மார்க்கெட் இல்ல, நெறைய மார்க்கெட் இருக்கு. நான் இதுல வந்து 2 மார்க்கெட்ட மட்டும் சொல்றேன். ஈக்விட்டி மார்க்கெட்டு. இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்டாக்ஸ் மட்டும் சேல் நடக்கும். இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேட் ஆகும். அடுத்தது ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டுருக்கும். இது இல்லாம ஃபோரெக்ஸ் மார்க்கெட் இருக்கு, கமோடிட்டி மார்க்கெட் இருக்கு. அது எல்லாம் வந்து தனி. நம்ம வந்துட்டு இந்த 2 இத வந்துட்டு பார்க்க போறோம். இப்ப அ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்குவோம். ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இப்ப ரிலையன்ஸ்னுடைய ஸ்டாக் வந்து ஏறுதுன்னு வச்சுக்கங்க. இதனுடைய ஃபியூச்சரும் ஏறும். பர்ட்டிகுலரா வந்துட்டு கால் ஆப்ஷன் என்ன ஆகும்? கால் ஆப்ஷன் வந்து ஏறும். அப்ப இது வந்துட்டு பிரீமியம். இது வந்து ஸ்டாக்னுடைய பிரைஸ். ஸோ அப்ப ஸ்டாக்னுடைய பிரைஸ் ஏறுச்சுன்னா, கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் வந்துட்டு ஏறும். ஏன்னா, இந்த ஆப்ஷனுக்கு ரிலையன்ஸினுடைய கால் ஆப்ஷனுக்கு அண்டர்லையிங் அசெட் அப்படின்றது வந்துட்டு ரிலையன்ஸினுடைய ஸ்டாக் தான். ஸோ அதே போல தான் வந்துட்டு நிஃப்டிக்கும் வந்து அதே தான் வரும். அப்ப நிஃப்டி ஸ்பாட் வந்துட்டு ஏறுது அப்படின்னாச்சுன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல இருக்கிற நிஃப்டி ஃபியூச்சரும் வந்துட்டு ஏறும். ஆ இதுவும் ஏறும். ஆப்ஷனும் வந்துட்டு ஏறும். இப்ப இத பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னுச்சுன்னா, இது 2த்துல வந்துட்டு எது ஏறும்? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்முலா பிரகாரம் வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னுச்சுன்னா, ஆ ஆ பிளாக் ஸ்கோல் மாடல்ல வந்துட்டு நம்ம ஃபார்முலாலாம் இப்ப ஆப்ஷன் பிரைஸ வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பிரைஸ்க்கு வந்து ஆப்ஷன் பிரைஸ்க்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஃபங்ஷன் ஆஃப் எதனுடைய ஃபங்ஷன் அது? ஆ ஸ்பாட்டு, ஸ்பாட் பிரைஸு. அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸு. அடுத்தது வந்து டி, டைம் டூ எக்ஸ்பைரி. அப்புறம் வந்துட்டு இன்ட்ரஸ்ட் ரேட்டு ஆர். அப்புறம் அண்டு ஐவி. ஸோ ஒரு ஆப்ஷன் பிரைஸ் வந்துட்டு ஸ்டாக் பிரைஸ பொறுத்து, ஸ்டாக்கினுடைய ஸ்பாட் பிரைஸு, ஸ்ட்ரைக் பிரைஸு, எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி இருக்கு அந்த ஆப்ஷனுக்கு, ஆ இன்ட்ரஸ்ட் ரேட், ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ? அண்டு ஐவி. ஸோ 1, 2, 3, 4, 5 5 ஃபேக்டர். ஸோ இந்த 5 ஃபேக்டர பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆப்ஷன் பிரைஸ் வந்துட்டு மாறும். ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த எஸ் அப்டின்றது வந்துட்டு ஆக்சுவலா எத குறிக்குதுன்னா, ஸ்டாக்கினுடைய ஸ்பாட் பிரைஸ குறிக்குது. அப்ப என்ன தோணுது அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாக்கினுடைய ஸ்பாட் பிரைஸ் தெரிஞ்சு, அத டிபெண்ட் பண்ணி தான் ஆப்ஷன் பிரைஸ் வந்துட்டு ஏறுது அப்டின்னு சொல்ட்டு நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலா படிச்சோம்னா அதான் இது. ஆனா பிராக்டிகலா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்டின்னாச்சுன்னா,
ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல சாரி ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல பிரைஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல வந்துட்டு பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்றது வந்துட்டு பிராக்டிகலான ஒரு உண்மை மார்க்கெட்ல இருக்கிறது. அப்ப என்னன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல இருக்கிற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இது 2த்தினுடைய பிரைஸ் ஏறுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுல வந்துட்டு ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறும். இது அப்படியே தலைகீழா இருக்கு. நம்ம படிச்ச ஃபார்முலாவுக்கு அப்படியே உல்டாவா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக் ஸ்டடீஸ்க்கும் பிராக்டிகலா உள்ள இதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப என்ன நம்மளுக்கு தெரியுது? இதுலருந்து என்ன ஒண்ணு புரியுதுன்னா, அப்ப ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஏறுதுன்னா, இப்ப ஸ்டாக் பிரைஸ் ஏறுதுன்னா, அத டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிஃப்டியும் வந்து ஏறும். அப்ப நிஃப்டி ஏறுது அப்டின்னாச்சுன்னா, நிஃப்டி ஸ்பாட் ஏறுதுன்னா, அதுக்கு முன்னாடியே நிஃப்டி ஃபியூச்சரும், நிஃப்டியினுடைய ஆப்ஷன்ஸும், கால் ஆப்ஷன்ஸ் பர்ட்டிகுலரா கால் ஆப்ஷன்ஸும் வந்துட்டு ஏறிடும். அப்டின்றது தான் வந்துட்டு உண்ம. பிராக்டிகல் உண்ம. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, ஓகே. அப்ப மார்க்கெட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்டி சைட்வேல போயிட்டு இருக்கு. இப்டி சைட்வேல போயிட்டு இருக்கிறப்பயே, மார்க்கெட் அடுத்தது ஏறுமா? இறங்குமா? அப்டின்றத வந்து ஆப்ஷன் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல நடக்கிற நிகழ்வுகள வச்சு, அது ஆப்ஷன் விலை ஏறுறதா இருக்கலாம். இல்ல அந்த ஆப்ஷனுடைய கிரீக்ஸா இருக்கலாம். அத டிபெண்ட் பண்ணி அடுத்தது இது வந்து ஸ்டாக். ஸ்டாக் வந்து சைட் வேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது எங்க போகும்? மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்படின்றத வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கெஸ் பண்ணலாம். இன் அட்வான்ஸ்ட் அந்த சேஞ்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அப்ப அதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறது தான் வந்துட்டு டெல்டா. இந்த டெல்டாவ வச்சு டெல்டாவ வந்துட்டு ஒரு மெயினா வந்து ட்ரேடர்ஸ் வந்துட்டு 3 விஷயத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த டைரக்ஷனல் பயாஸ். ஸோ அந்த டைரக்ஷனல் பயாஸ வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க பிரைஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ண முடியும். ஓகே ஏறப்போகுது அப்டின்ட்டு. அதேபோல இறங்குறதுனாலும் இறங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கெஸ் பண்ண முடியும். அதேபோல சைட்வேஸ்ல இருக்குனாலும் வந்துட்டு கெஸ் பண்ண முடியும். அப்ப லாஜிக் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். ஆஸ் பெர் தியரி, ஃபார்முலா ஃபர்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல சேஞ்சஸ் நடக்கணும். அந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு சாரி ஸ்டாக் ஈக்விட்டி மார்க்கெட்ல சேஞ்சஸ் நடக்கணும். அந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதான் வந்துட்டு ஆஸ் பெர் தியரி, ஆஸ் பெர் ஃபார்முலா. பட் பிராக்டிகலி என்ன நடக்குது அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்துட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல நடக்குது. அதுக்கு அப்புறமா தான் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ இது வந்து ட்ரேடருக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அவங்க குயிக்கா வந்துட்டு பொசிஷன வந்துட்டு எடுக்கிறது. அப்படின்னா, நம்ம இத எப்படி கண்டுபிடிக்கிறது? டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல போயிட்டு எத பார்த்து அ வ ஸ்டாக் விலை ஏறப்போதா, இறங்கப் போதா பார்க்கிறது அப்படின்னாச்சுன்னா, மெயினா வந்து டெல்டாவ வச்சு தான் வந்து இந்த கணக்கே நம்ம வந்துட்டு போடப் போறோம். அதுதான் வந்துட்டு நம்ம இந்த இது பார்த்தது டெல்டா டைரக்ஷனல் பயாஸ். அப்ப டைரக்ஷனல் பயாஸ்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, டெல்டாவ வச்சுக்கிட்டு மார்க்கெட்டு ஏறப்போதா, இறங்கப்போதா, சைட்வேல போதா அப்படின்றத, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ண போறோம். அத யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிராக்டிகலா. அது நல்லா வொர்க்காவும் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி தான் நம்ம வந்துட்டு இப்ப பார்க்க போறோம். ஸோ இத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவ அப்படின்னாச்சுன்னா, ஆப்ஷன் செயின் வந்து தேவ. நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எத கால்குலேட் பண்ணணும்னா, ஆ பொசிஷன் டெல்டாவ வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அது என்னது பொசிஷன் டெல்டா அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நீங்க இது வந்து ஆப்ஷன் செயின வந்து போய் பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ். அதுல இருக்கிற கால் ஆப்ஷன். அதனுடைய டெல்டா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 0.4 அப்டின்னு இருக்குன்னா, 0.4
அப்ப 0.4ன்னா என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, இந்த கால் ஆப்ஷன் ஒரு லாட். அந்த ஒரு லாட்ல வந்துட்டு குவான்டிட்டி வந்து எத்தன குவான்டிட்டி இருக்கு? 65 குவான்டிட்டீஸ் இப்பத்திக்கு. அந்த 65 குவான்டிட்டில 1னுடைய ஒரு குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி தான் ஒரு குவான்டிட்டியினுடைய டெல்டா தான் 0.4. இது பார்த்தோம்னா, இது வந்து இண்டிவிஜுவல் டெல்டா. இது வந்து பொசிஷனல் டெல்டா கிடையாது. 0.4ன்றது பொசிஷனல் டெல்டா கிடையாது. இது வந்து டெல்டான்னு சொல்லிட்டு காமனா வந்து சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னுடைய அ டெல்டா என்ன அப்டின்னாச்சுன்னா, இதுதான் சொல்லுவோம். பொசிஷன் டெல்டான்னா என்ன அர்த்தம்னா, இது எப்படி பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து காட்டுறேன் நானு. ட்ரேடிங் வியூ நம்ம புரோக்கர் இதுலயும் இருக்கும் உங்க இதுல. புரோக்கர் இதுலயும் வந்துட்டு குடுப்பாங்க. ஆனா என்எஸ்சில வந்துட்டு இல்ல. தேதி எக்ஸ்பைரி. அ நம்ம இப்ப 25,000 தானே பார்த்தோம். 25,000 எடுத்துக்குவோம். 25,000 25,000 எங்க இருக்கு? அங்க இருக்கு. 25,000 கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு என்னவா இருக்கு? 0.93ன்னு இருக்கு. 0.93. இந்த மாதிரி அ இண்டிவிஜுவலா பார்க்கறது வந்துட்டு நார்மல் டெல்டா. இத அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் பார்ப்போம். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் வச்சிருக்கிறீங்க. கால் ஆப்ஷன் ஒரு லாட் வச்சிருக்கிறீங்க. புட் ஆப்ஷனு 2 லாட் வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க வச்சிருக்கிற கால் ஆப்ஷனுடைய டெல்டாவ வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு டெல்டா உங்களுக்கு நீங்க வச்சிருக்க கால் ஆப்ஷன் ஒரு லாட்டினுடைய இது வந்துட்டு 0.4ன்னு வச்சுக்கங்க. இன்டு 65ன்னு போட்டுக்கங்க. போட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெல்டா வந்துட்டு வரும். ஆன்ஸர். இது வந்து 2 இது வச்சிருக்கிறீங்களா? அப்ப வந்து என்ன பண்ணணும்? இது வந்துட்டு இதனுடைய டெல்டா என்னன்னு பார்க்கணும். புட் ஆப்ஷனுடைய டெல்டா. இது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்கிறீங்களோ, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னுடைய டெல்டாவ போயிட்டு ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா, அது டீட்டெயில் இருக்கும். அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 0.37ன்னு வச்சுக்கங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு 37 அப்படின்னு ஆச்சுன்னா, இப்ப இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, 2 இது வச்சிருக்கீங்க. அப்ப என்னன்னா, இங்க வந்து அது எப்படி வரும்? ம். இன்டு 2 இது வந்து 1 சாரி 1 தானே இருக்கு. ஒரு லாட் தானே. சார் ரெக்கார்டிங் ஆன்ல தானே சார் இருக்கு? ஆன்ல தான் இருக்கு. இது வந்து 1 தான் இருக்கு. இப்ப இது வந்து எடுத்தோம்னா 65 இன்டு 2 லாட் இது. இது வந்து குவான்டிட்டி, இது வந்துட்டு லாட் சைஸ், குவான்டிட்டி, இது வந்து டெல்டா. இது வந்துட்டு என்ன வரும்? மைனஸ்ல வரும். அப்ப இத வந்து நீங்க டோட்டல் பண்ணி கால்குலேட் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு கால்குலேட்டர் கணக்கு போடுறோம் நாம. 0.4 டைம்ஸ் 65 டைம்ஸ் 1 26. கால்து வந்துட்டு கால்னுடைய டெல்டா வந்துட்டு பிளஸ் 26.
அடுத்தது புட் ஆப்ஷனுடைய டெல்டா. டெல்டானுடைய சிம்பல் வந்து ட்ரையாங்கிள். இப்ப இத வந்து என்ன பண்ணணும் 0.37 டைம்ஸ் 65 டைம்ஸ் 2. ஸோ 48.1 மைனஸ் 48.1. ஸோ இது வந்து மைனஸ். ஏன்னா இது வந்து புட் ஆப்ஷனுடைய இது. ஸோ அப்ப இது என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, இது 2த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ம் 48.1 48.1 மைனஸ் சாரி 48.1 பிளஸ் 26 மைனஸ் இது 2த்தையும் கூட்டணும் அப்டின்னாச்சுன்னா, மைனஸ் 22.1 வருது. 22.1. ஸோ அப்ப இது வந்து கால் ஆப்ஷனுடைய டெல்டா. இது வந்து புட் ஆப்ஷனுடைய டெல்டா. இந்த 2 டெல்டாவையும் நம்ம வந்துட்டு கூட்டி பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, -22 வருது. -22.1 வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம பொசிஷன் டெல்டா அப்டின்னுவோம். அப்ப பொசிஷன் டெல்டான்னா, ஒரு இதுன்னு கிடையாது. நீங்க என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கிறீங்களோ, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கிறீங்களோ, அதனுடைய எல்லா டெல்டாவையும் வந்துட்டு கால்குலேட் பண்றது தான் வந்துட்டு பொசிஷன் டெல்டா அப்டின்றது. ஸோ இந்த கால்குலேஷன வந்துட்டு நம்ம வந்துட்டு போடணும். ஸோ இந்த கால்குலேஷன் எதுக்கு நம்ம வந்துட்டு போடணும் அப்டின்னாச்சுன்னா, எந்தெந்த இதுக்கெல்லாம் ஆகுதுன்னா, நம்ம வாங்கி வச்சதுக்கு இல்ல. இப்ப ஆப்ஷன் செயின்ல போயிட்டு ஏடிஎம் எடுக்குறீங்க. ஏடிஎம் ஆப்ஷன பார்க்குறீங்க. அடுத்தது வந்துட்டு ஓடிஎம். ஐடிஎம்லாம் வந்து பார்க்க வேண்டாம். ஓடிஎம் வந்து +1 ஓடிஎம் பாருங்க. எடுத்துக்கங்க. அடுத்தது +2 ஓடிஎம் எடுத்துக்கங்க. +3 ஓடிஎம் எடுத்துக்கங்க. ஸோ 3 ஸ்ட்ரைக் 4 ஸ்ட்ரைக் எடுத்துருக்கீங்க நீங்க. இது வந்துட்டு கால் டெல்டா. இது வந்துட்டு புட் டெல்டா. அப்ப அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு 0.5 அ 0.49 அ 0. ஓடிஎம்மா கம்மியா வரும். 4.8 0.45 0. அதோட கம்மியா வரும். 4, 6 நான் ஒரு தோராயமா போடுறேன். இத இப்படிதான் இருக்கும்னு நெனச்சிராதீங்க. இது வந்து 0.44 ஸோ இது வந்து 0.45 இது வந்து 0.43 ஸோ இப்படி இருக்கு ஒவ்வொருனுடைய ஸ்ட்ரைக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஓஐ இருக்கும். இது வந்து டெல்டா. அதனுடைய ஓஐய வந்துட்டு நீங்க வந்துட்டு எழுதணும் இங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐ. ஸோ அதுல அந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கணும். அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அது என்ன குவான்டிட்டின்னு பார்த்துக்கணும். அந்த குவான்டிட்டிய பார்த்துக்கிட்டு நீங்க ரஃப்பாவே இப்படியே கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, டெல்டா மல்டிப்ளை ஓஐ டெல்டா மல்டிப்ளை ஓஐ நீங்க வந்துட்டு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைச்சிரும் அப்படின்னாச்சுன்னா, ஆ இந்த இதனுடைய இது கிடைச்சிரும். அப்ப இந்த சைடு வந்து இதே மாரி டெல்டாவையும், ஓஐயையும் பெருக்குறீங்க. அதே போல இங்கேயும் வந்து இது கால் சைடும் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, ம் ஏதோ ஏதோ ஓஐ ஸோ இது வந்து என்னன்னா, ஆ இந்த இது புட் சைடு டெல்டா ஒவ்வொன்னுத்துக்கும் இன்டு ஓஐ.
அப்ப இதுக்கும் அதே மாரி கால்குலேட் பண்ணணும். இதுக்கும் பண்ணணும். இதுக்கும் பண்ணணும். இதுக்கும் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் டெல்டா வேற வேற வரும். ஓஏயும் வேற வேற வரும். இத கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டெல்டா மொத்தமா கிடைக்கும். அத எல்லாத்தையும் இங்க ஆட் பண்ணிறணும். ஆட் பண்ணி இங்க போட்டுறணும். டோட்டல். ஏதோ ஒண்ணு வேலைன்னு வச்சுக்கங்க அப்படியே. நம்ம போடுவோம். நம்ம அந்த எக்ஸெல்ல இருந்து எடுப்போம். இதே மாரி எடுத்துக்கணும். அதே மாரி இந்த சைடும் வந்துட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த சைடும் டெல்டா வந்துரும். இந்த சைடும் டெல்டா வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடு வர டெல்டா வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரும். இப்போ பாசிட்டிவ் 1000 வருதுன்னு வச்சுக்கங்க. ஸோ இந்த சைடு வரது வந்துட்டு நெகட்டிவ்ல வரும். ஏன்னா இங்க புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு டெல்டா வந்து நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் வந்துட்டு 900ன்னு வருதுன்னு வச்சுக்கங்க. அப்ப இது 2த்துக்கும் இந்த மாரி டெல்டா கிடைக்கும் உங்களுக்கு. இது கிடைச்சதுன்னா, இது 2த்தையும் கூட்டணும். அப்ப கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிளஸ் 100 வரும். இது வந்து மைனஸ் 900 இது வந்துட்டு பிளஸ் 1000. ஸோ அப்ப பிளஸ்ல வரதால உங்களுக்கு எது அதிகமா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, கால் வந்து அதிகமா இருக்கு. கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு தான் வந்து புட் ஆப்ஷனோட அதிகமா இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்டு புல்லிஷ் பயாஸ்ல இருக்கு அப்டின்றது. ஓகே. இப்ப இத வந்துட்டு நம்ம இதுல போடுவோம். எக்ஸெல்ல. பிராக்டிகலாவே பண்ணுவோம். நம்ம என்எஸ்சிக்கு போயிட்டு இத எடுப்போம். அ ஆப்ஷன் செயின வந்துட்டு டெவலப் என்எஸ்சி என்ன கான்ட்ராக்ட் 10ஆம் தேதி. ஓகே. நிஃப்டி. ஓகே. டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே. என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்? டவுன்லோட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 25,650 25,650 அதான் வந்துட்டு ஏடிஎம். ஓகே. ஃபைல் இங்கே வந்துருச்சு. ஓகே. இது வந்து ஸ்ட்ரைக்கு. இத வந்துட்டு நம்ம கலர் குடுத்துக்குவோம். ஸ்ட்ரைக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ்லாம் வந்து எதுவுமே தேவையில்ல. நம்மளுக்கு ஓஐ மட்டும் தேவை. அது மட்டும் வச்சுக்குவோம். எல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிடுவோம். டெலீட். ஓகே. இது வந்து இதுவும் வந்துட்டு இங்க ஒண்ணு தேவை. இன்சர்ட். இந்த இடத்துல வந்துட்டு டெல்டா போடுவோம். தெரியுதுங்களா? ஸ்க்ரீன்ல சின்னதா இருக்கா? தெரியுது சார். ஓகே. ம். டெல்டா. இது வந்து கால். அதேபோல இதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. நம்மளுக்கு ஓஐ மட்டும் தான் தேவை. டெலீட். இங்க வந்து டெல்டா போடு. நம்ம ஒரு 3 மொத்தமா வந்து ஒரு 4 இல்லாட்டினா 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்தா போதும். அதுல 1 கண்டிப்பா இது இருக்கணும். ஏடிஎம் இருக்கணும். அப்புறமா ஐடிஎம்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். ஐடிஎம் எடுக்க வேண்டாம். அது நாய்ஸ் இருக்கும். அதேபோல ஃபார் ஓடிஎம்மும் எடுக்கக்கூடாது. ஐடிஎம் பக்கமே போக்கூடாது. ரொம்ப தூரத்துல இருக்கிற ஓடிஎம்மும் எடுக்கக்கூடாது. அப்ப எந்த இத தான் ஸ்ட்ரைக் இது பண்ணணும்னா, ஏடிஎம்மு, ஏடிஎம் பக்கத்துல இருக்கிற ஓடிஎம். இப்ப இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரே குழப்பமா வரும். என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஓடிஎம் வந்து இதுதான் வந்துட்டு ஏடிஎம்.
ரெட் கலர்ல போடுவோம். ஆ. அப்ப இதுலருந்து ஒரு 3 இந்த சைடு எடுத்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஆ இது வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு ஓடிஎம்மா வரும். ஆனா கால் ஆப்ஷனுக்கு ஐடிஎம்மா வரும். ஸோ, அதனால நம்ம பேலன்ஸ் பண்ணி என்ன பண்றோம்னா, இந்த சைடு ஒரு 3 இந்த சைடு ஒரு இல்லாட்டினா இந்த சைடு ஒரு 2 அந்த சைடு ஒரு 2 அது எடுத்தா போதும். புரொஃபஷனல் ட்ரேடர்ஸு அ ரஃப்பா கால்குலேட் பண்றவங்க, இந்த ஏடிஎம் மட்டுமே எடுத்து பார்ப்பாங்க. 2 இதுவும் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்துட்டு இந்த சைடு 2 இந்த சைடு 2 மொத்தமா 5 எடுத்துக்குவோம். இப்ப 5 எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ம். இது இது இந்த இது நம்மளுக்கு தேவையில்ல. அதனால டெலீட் பண்றோம். ஓகே. அடுத்தது இது நம்மளுக்கு ஓகே. இது போதும் நம்மளுக்கு. மேல ஒரு 2 இந்த சைடு 2. இப்ப என்ன நம்மளுக்கு தேவைன்னா, இதனுடைய டெல்டா தேவை. டெல்டா வந்துட்டு என்எஸ்சில வந்து கிடையாது. ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இதுலருந்து எடுக்குறோம். 650 இங்க இருக்கு. 650னுடைய இது வந்து என்னவா வருது? 0.49 ஆ சார். 0.4951 இல்ல? ஓகே. அடுத்தது 24,600 0.55 0.45 55 45 சார் 25,650 சார்? அது வந்து 25,650 இல்ல? ஓகே. மாத்திக்குவோம், மாத்திக்குவோம். இது கரெக்ட்டா தான் போடுறோம். இதுதான் வந்து இங்க போடணும்ல? ஓகே. ஓகே. அடுத்தது 700, 750, 550, ரூ. 700 எங்க இருக்கு 700? ரூ. 44,56 44 மைனஸ் 6 ஆமா. 750, 550 750 38, 62 38, 62 அறு 68 இல்ல? ஆமா சார். புட் சைடு 68 தாங்க சார். இது வந்து 32 இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. 550 550
61, 39. 61, 39. 61. ஸோ, இப்ப இப்ப இருக்கிறோம். டெல்டா மல்டிப்ளை OA. ஓகே. இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம டோட்டல் பார்க்க போறோம். போட்டாச்சு. இதுக்கும் வந்து டோட்டல் போட்டாச்சு. இப்ப இது 2த்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இங்க போடுவோம். -55,471 இருக்கு. டெல்டா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்டு இது நம்ம ரியல் மார்க்கெட்ல இருந்து எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு க்ளோஸ் ஆன மார்க்கெட்ல இருந்து டேட்டாவ. நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்துட்டு பேரிஷ் பயாஸ்ல இருக்கு அப்படின்னுது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இத வந்துட்டு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன வந்து என்னன்னா, ரொம்ப ஷார்ட்டா வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, இத மட்டும் பார்த்தா போதும். எது ஏடிஎம்ம மட்டும் பார்த்தா போதும். ஏடிஎம்ம பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இது வந்துரும். நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு இல்ல. அ ஏடிஎம்ம வந்துட்டு பார்த்தா போதும். இதுக்கு வந்து அ நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அ இந்த மாரி டேட்டா வந்துட்டு புரோக்கர்லாம் யாரும் வந்து குடுக்குறது இல்லன்னு நெனைக்கிறேன். அ அதனால நம்ம வந்து இந்த தானு இவங்க கிட்டயும் உண்டுன்னு நெனைக்கிறேன். ஏபிஐ ஏஞ்சல் ஒன்னுலயும். இவங்க கிட்ட நீங்க வந்துட்டு ஏபிஐ வாங்கி பைத்தான்ல வந்துட்டு புரோகிராம் எழுதிக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ உங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு வந்துரும். ஆ ஏபிஐல வந்துட்டு ஆப்ஷன் செயின் வந்துரும். அதுல இருந்து பைத்தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, இந்த வேல்யூ வந்து ஸ்டெடியா அப்படியே இருக்காது. இது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன, நொடிக்கு நொடி மாறும். டிக் பை டிக் வந்து இது வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் வேல்யூ. டெல்டாவும் சேஞ்ச் ஆகும். ஓஏயும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு இதா இருக்காது. அப்ப இத வந்துட்டு எப்படி பார்க்கறது அப்படின்னுச்சுன்னா, மார்க்கெட்ல வந்துட்டு காலையில ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே ஒரு டேட்டாவ வந்து அந்த டேட்டாவ வச்சு அனலைஸ் பண்ணி எவ்வளோ இருக்கு டெல்டா அப்படின்றத டோட்டல் பொசிஷன் டெல்டா பார்த்துட்டு, அதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கங்க. அடுத்த 15 மினிட்ஸ்ல வந்துட்டு டோட்டலா 9:15ல இருந்து 9:20க்கு ஒரு வாட்டி செக் பண்றீங்க. அடுத்தது 9:30க்கு வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்றீங்க. ஸோ அப்ப செக் பண்றப்ப உங்களுக்கு 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரியும். 2ம் கண்டிப்பா சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப டிஃபரன்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முன்னாடி பார்க்கிறப்ப வந்துட்டு பாசிட்டிவ்ல இருந்தது டெல்டா. ஆனா இப்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சேஞ்ச் பண்றப்ப வந்துட்டு நெகட்டிவ்ல வந்துட்டு மாறியிருக்கு அப்டின்னுச்சுன்னா, அங்க வந்துட்டு பயாஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து புல்லிஷ் பயாஸ்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் பயாஸ்க்கு வந்துட்டு போகுது அப்டின்றது தான் வந்துட்டு மீனிங். ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ஷனல் பயாஸ் அப்டின்றது. இத வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். இதுல வந்துட்டு என்ன நம்மளுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு ட்ரேடரா மார்க்கெட்ல உட்கார்ந்திருக்கிறப்ப இந்த மாரி இல்லாம உட்கார்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த மாரி கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா, வேலை எங்கேயோ போயிட்டு இருக்கும் அது மாட்டும். அப்ப நம்ம ஒரு ட்ரேடும் எடுக்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. ஸோ அப்ப நம்ம வந்துட்டு இத வந்துட்டு பிராக்டிகலா எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மெத்தட சொல்றேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட் சொல்லுவாங்க. ஏபிஐ யூஸ் பண்ணி ஆ புரோக்கர்ட்ட இருந்து அந்த டேட்டாவ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி, தான்ல வந்துட்டு ரூ. 500 மாசம். மாசம் ரூ. 500 கட்டுனீங்க அப்டின்னாச்சுன்னா, அவங்க வந்துட்டு டேட்டாலாம் வந்துட்டு லைவ் டேட்டாவ வந்து குடுப்பாங்க. ம்.
ஆனா என்எஸ்சி வந்து அப்படி இல்ல. என்எஸ்சில இருந்து டிலே ஆகுதுன்றாங்க வர டேட்டா. அது சில டைம் வந்து ரிலையபிளாவும் இருக்காது அது. அ ரிலையபிள்னா வந்துட்டு திடீர்னு கட் ஆகும். அந்த மாரி வாய்ப்புலாம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க எந்த புரோக்கர்ல வந்துட்டு அக்கவுண்ட் வச்சிருக்கிறீங்களோ, அந்த புரோக்கர்ட்டயே வந்துட்டு நீங்க டேட்டாவ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு பைத்தான் புரோகிராம் மட்டும் வேணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் தேவையில்ல. டேட்டாவ வந்துட்டு ஃபெட்ச் பண்ணி எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க டைம் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, எவரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அது வந்துட்டு டேட்டாவ அதுவாவே வந்துட்டு ஃபெட்ச் பண்ணி எடுத்து, அதுவாவே வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி என்ன பொசிஷன் டெல்டா அப்டின்றத வந்துட்டு சொல்லிடும். ஸோ, அத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, சின்னதா ஒரு விண்டோ மேரி சார்ட்ல ஒரு மூலையில ஆ தெரியிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஒரு புரோகிராம் வந்து இந்த மாரி எழுதிக்கலாம். ஒரு பாப்பப் விண்டோ மாரி வந்து அதுல வந்து டிஸ்ப்ளே ஆகுற மாரி. ப்ரீவியஸ் டெல்டா பொசிஷன் டெல்டா எவ்வளோ இருந்தது? கரண்ட் பொசிஷன் டெல்டா எவ்வளோ இருக்கு? அப்ப கரண்ட் டெல்டா, ப்ரீவியஸ் டெல்டா. ஓகே. அது பார்த்தோம்னா, ஸோ ஏதாவது ஷிஃப்ட் நடந்திருக்கா? இதான் வந்து இன்ட்ராடே ஷிஃப்ட்ன்னுவோம். இன்ட்ராடேல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் மாறுது அப்டின்னாச்சுன்னா, அது பிரைஸ் வந்து மாறுறதுக்கு முன்னாடியே டெல்டா மாறிடும். ஸோ அப்ப டெல்டா வந்து அட்வான்ஸ்டா இருக்கும். பிரைஸ விட. அதனால டெல்டால வர சேஞ்ச வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு, இன்ட்ராடேல வந்துட்டு ஓஹோ! பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்றத வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஆனா, இதுல சேலஞ்ச் என்னன்னா, நம்மளுக்கு அத கால்குலேட் பண்ணி கணக்க சொல்றதுக்கு ஒண்ணு தேவ. லைவ்ல. சா ட்ரேடிங் டைம்ல நம்ம உட்கார்ந்து எக்ஸெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கால்குலேட்டர்லாம் வச்சு அடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ, அதுக்கு தான் இந்த மாரி வந்துட்டு ஒரு பைத்தான்ல வந்து அது ரொம்ப ஈஸி அது. பைத்தான்ல எழுதுறது. டேட்டா மட்டும் நீங்க வந்துட்டு பார்க்கணும். தான்ல வந்துட்டு இருக்கு. தான் எனக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நானு. டேட்டா வாங்கி. இப்ப நான் யூஸ் பண்ணல. அ முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தான்ல இருந்து வாங்கி. ஆனா புரோகிராம் வந்துட்டு நீங்க வந்துட்டு எழுதி கோட் எழுதிக்கலாம். ஸோ, இந்த இத வச்சு இப்ப ஃபர்தரா வந்து ஸ்டடீஸ வந்துட்டு கன்டின்யூ பண்றாங்க. அந்த ஸ்டடீஸ் வந்துட்டு என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டெல்டா ஏறுதுப்பா. ஓகே. டெல்டா வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு. இப்ப டெல்டா வந்துட்டு பாசிட்டிவா இருந்தா மட்டும் போதுமா? அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஒரு ஷிஃப்ட் தேவ. ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு மொமெண்டம் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, டெல்டா வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும். பாசிட்டிவ் டைரக்ஷன்ல. இப்ப பாசிட்டிவ் வந்து 1000த்துல இருந்தது பார்க்குறப்ப, அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்றப்ப, அதே பாசிட்டிவ்ல தான் இருக்கு பொசிஷன் டெல்டா. பட் ஆனா வந்துட்டு 800ஆ குறைஞ்சு போச்சு. அப்ப 200 வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு இப்பவும் வந்து நம்ம புல்லிஷ்ன்னு சொல்லுவோமா அப்டின்னாச்சுன்னா, புல்லிஷ் தான். பட் ஆனா, மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு ஷிஃப்ட் நடக்க போகுது. அந்த ஷிஃப்ட்டுக்காக வந்து நடக்குது. ஆனா, ஒரு டைம்ல வந்துட்டு அது ஃபுல்லா வந்துட்டு நெகட்டிவ்லயே வந்து மாறிடும். அப்போ ஸோ அப்ப என்ன நம்ம ஒரு ட்ரேடரா பண்ணணும்னா, எத வாட்ச் பண்ணணும்னா, சும்மா டெல்டாவ கால்குலேட் பண்ணா மட்டும் போதாது. ப்ரீவியஸ் டெல்டா என்னன்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட கம்பேர் பண்ணி பார்த்து என்ன மாதிரியான சேஞ்ச் நடந்திருக்கு, என்ன ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு பொசிஷன வந்துட்டு இது பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ போகுமா? மேல போகுமா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் யூஸ் பண்றது. இன்ஸ்டிடியூஷனல் யூஸ் பண்ற மெத்தடு. நம்ம வந்து ரீட்டெய்லர் வந்து பிரைஸ தான் பார்த்துட்டு இருப்போம். பிரைஸ் வந்து அடுத்தது தான் ஏறும். டெல்டா ஏறிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஏறும். ஆ ஸோ இதான் வந்துட்டு டைரக்ஷனல் மார்க்கெட் வியூ அப்படின்றது. எ அதாவது டைரக்ஷனல் பயாஸ் மார்க்கெட் வியூவ பேஸ் பண்ணி ஆ இது எடுக்கிறது. ஸோ இத பத்தி நீங்க கொஞ்சம் அப்படியே டிஸ்கஷன் பண்ணுவோம் நம்ம. ஏதாவது ஏதாவது இத பத்தி கேட்கணும்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத நானும் சொல்றேன். சார் இப்போ ம். அவுட் ஆஃப் த மனி வந்து கன்சிடர் பண்ண சொன்னீங்க இல்லைங்களா? அட் த ம். மனிலருந்து. ம். இப்ப நம்ம டோட்டல் போடும்போது, அட் த மனிலருந்து அவுட் ஆஃப் த மனி இருக்க மட்டும் தான் டோட்டல் போடணுமா சார்? ஆமா. அட் த மனி, அவுட் ஆஃப் மனி. அது மேலயும் கீழயும் 2 எடுத்துக்கங்க. அதான் சார் இப்போ கால் சைடு கவுண்ட் பண்ணும்போது, கால் அட் த மனி எடுத்துக்கிட்டு, அவுட் ஆஃப் த மனி மட்டும் டோட்டல் பண்ணணும். அதே ம். மாரி புட் சைடும் வந்துட்டு அட் த மனி அப்ப மேல மேல இருக்க 2 மட்டும் எடுத்துக்கணும். அந்த மாரி. இல்ல, 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 இல்ல.
இது டோட்டலாவே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுது. இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னவா வரும் இது? ஆ புட் அவுட் கீழ ஆஃப் இருக்கு. புட் அவுட் ஆஃப் த மனி சார். அவுட் ஆஃப் மனி. ஆனா இது வந்துட்டு கால் இந்த அவுட் ஆஃப் த மனி. இது வந்துட்டு அவுட் ஆஃப் மனி. அப்ப இத விட்டுறலாமான்னாலும் விட வேண்டாம். இதையும் கால்குலேட் பண்ணுங்க. ஓகே சார். அப்ப 2 சைட்லயும் எவ்ளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோமோ, அத ஆமா. ஆவரேஜா கணக்கு பண்ணிட்டு அதிகமாலாம் எடுக்க லாஸ்ட் வேண்டாம். அதிகமா எடுத்தீங்கன்னா நாய்ஸ் வரும். கரெக்ட்டா ஓகே, ஓகே கண்டுபிடிக்க சார். முடியாது. அந்த ஆக்டிவ் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்எஸ்சில வந்துட்டு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுல வந்துட்டு அதிகமா வந்துட்டு வால்யூம் ட்ரேட் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அது கூடலாம் பார்க்க வேண்டாம். நீங்க இது பார்த்தாலே போதும். மோஸ்ட்லி வந்து ஒரு 2, ஏடிஎம்ல 3 தான். ஸ்ட்ரைக் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்ல சார். அட் எ மொமென்ட். ஆமாமா. அ அதான் சொல்றேன். நம்ம வந்து இப்ப 5 எடுத்திருக்கிறோம். 5 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறோம். ஏடிஎம்ம சேர்த்து. அந்த சைடு 2. 3 எடுப்பாங்க நார்மலா. 3ன்னா ஏடிஎம் 1 எடுப்பாங்க. அந்த சைடு ஒரு மேல 1 கீழ 1 எடுப்பாங்க. 3. அதுவும் இல்லாம அவசரமா அவசரம்னு கிடையாது. ஒரு ஜெனரலா அப்பப்ப ஒரு ரேண்டமா வந்துட்டு செக் பண்றதுக்கு 1 எடுத்து பார்ப்பாங்க. 1 எடுத்து பார்க்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியா பார்க்கிறப்பயே உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்ப இத எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க உடனே எங்க போகும் கண்ணு? இங்க டெல்டாக்கு போகும். டெல்டா அந்த 2 டெல்டாவையும் கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டெல்டா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சிரும். அடுத்தது நீங்க வந்துட்டு ஓஏல வந்துட்டு கண்ணு வச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, ஓஏ வந்து தெரிஞ்சிரும். இது என்னடா 211 தான் இருக்கு. ஆனா இது வந்துட்டு 8748 இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இத வச்சே நீங்க வந்துட்டு கெஸ் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் போடணுன்ட்டுலாம் அவசியம் கூட கிடையாது. நீங்க இந்த மாரி பைத்தான்ல போயிட்டு புரோகிராம் எழுதி, டேட்டாவ வாங்கி, அதெல்லாம் வந்துட்டு பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. ஏடிஎம்ம வச்சுக்கிட்டே நீங்க வந்துட்டு ரஃப்பா வந்துட்டு பார்க்கலாம். என்ன மாரி ஒரு பயாஸ்ல இருக்கு மார்க்கெட்டு. நெகட்டிவ் பயாஸா, பாசிட்டிவ் அதாவது புல்லிஷா, பியரிஷ் பயாஸ்ல இருக்கான்ட்டு. சார் இப்போ ஓஏ வந்து நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கலாமா சார் மல்டிப்ளிகேஷனுக்கு? இல்லாட்டி இந்த லாட் ம். சைஸோட மல்டிப்ளை பண்ணணுமா சார்? ஒய டைரக்ட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி ஓகே, ஓகே. கால்குலேட் பண்ணாலும் ஒரே குவான்டிட்டி தானே வரப்போகுது. ஓகே, ஓகே சார். இப்ப 10 இன்டு 10 லாட்டுன்னு வச்சுக்கங்க. 10 ஓஏன்னு வச்சுக்கங்க. நீங்க லாட்டுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, சம் நம்பர போட்டு மல்டிப்ளை பண்ண போறீங்க. அதே நம்பர் தான் இந்த சைடும் போட்டு மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஒரு சைடு வேல்யூ 10 அத 2ஆல பெருக்குறீங்க. 10 2 20. இந்த சைடு வந்துட்டு இன்னொரு சைடு வந்து வேல்யூ வந்து 20. அதையும் 2ஆல பெருக்கிங்க 40. என்ன பண்ணியிருக்கோம்? ஒண்ணும் பண்ணல. 2மே வந்து ரேஷியோ கரெக்ட் ரேஷியோல தான் ஒரே மாரி தான் மேல போகும். ஒரே மாரி தான் கீழ வரும். நான் சொல்றது ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். அதனால அது மெயின் கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு அப்சர்வேஷன் தான். அதனால ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் அப்படின்லாம் போயிட்டு எதையும் வந்துட்டு பார்க்க வேண்டாம். இது ஆக்சுவலா வந்து ஓஐ வந்து அவங்க லாட்ட தான் வந்துட்டு போட்டிருக்காங்க ஓஐல. லாட் போட்டிருக்காங்களா? குவான்டிட்டி போட்டிருக்காங்களா? லாட்டு தான் சார் போட்டிருக்கோம். ஆமா. இப்ப 211.19 சாரி எங்க இருக்கு? 431லாம் லாட்ல தான் வரும். குவான்டிட்டி போட்டா எப்படி வரும்? 65ஆல டிவைட் ஆ ஆமா லாட் தான். சார் அதாவது இப்போ 2 சைடும் வந்து நம்ம சேம் நம்பரால லாட் சைஸ் காமன் அப்படின்றதுனால, ஆமா. அத வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஒண்ணா தான் வரும். ஸோ அதான் நம்ம அதேதான். அதுதான் பாயிண்ட். மேபி டிஃபரெண்ட் நம்பரா இருந்தா பரவால்ல. ஆனா சேம் அ நம்பர்னா தேவையில்ல. ஆமா. அப்படிதானே சார்? டிஃபரெண்ட் நம்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம அத கன்சிடர் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. ஓகே இது சார். வந்து சேம்ன்றதால நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன ஒண்ணு 10 2ஆல பெருக்குனா 20, 20 2ஆல பெருக்குனா 40 அதே ரேஷியோல தானே வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து எது வந்து நம்மளுக்கு தேவை வந்து எது வந்து அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு. அதுதான் பார்க்கணும். இப்ப நம்ம இப்ப இப்ப பார்த்த இந்த டேட்டா வந்துட்டு இன்னைக்கு குளோஸ் ஆன மார்க்கெட்டினுடைய இது நிஃப்டி. ஸோ அப்ப வந்துட்டு மார்க்கெட் எப்பவுமே இதுல நாளைக்கு மார்க்கெட்ட கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஐடியா வந்துரும். இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியரிஷ் இதுல தான் இருக்குது மார்க்கெட். அப்படித்தானே இருக்கு. பேக் டு சார்ட். ஆமா அப்படிதான் இருக்கு. ஈன்னு இறங்கி வந்துருக்கு. இந்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம அ இன்ட்ராடே வாலட்டிலிட்டிய பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? முன்னாடி கிளாஸ்ல. ஆமா சார்.
அது அந்த அதனுடைய இண்டிகேட்டர் இது. நான் தரேன் உங்களுக்கு. ஓகே அ. சார், ஓகே சார். இதுல வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, இது வித் ரெஸ்பெக்ட் டூ டைம்ன்னு சொல்லி நானு கோடிங் பண்ணியிருக்கிறதால, 0ல இருந்தது அப்டின்னாச்சுன்னா, வாலட்டிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. மார்க்கெட் சைட்வேன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி டைம்ல வந்துட்டு ஆஸ் ஆப்ஷன் பையரா வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. பொசிஷன் ஏதாவது வச்சிருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஏற்கனவே அது ப்ராஃபிட்ல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, வெளில வர்றது வந்துட்டு நல்ல ஒரு முடிவு. பிரகாஷ் லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். நான் உங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தேன் நானு. பேசணுன்ட்டு. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டு கால் பண்றேன் நான். கால் பண்ணுங்க சார். ஆக்சுவலா ஒரு வந்து அந்த அந்த குரூப்ல வந்துட்டு ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. அது அது சம்மந்தமா தான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். அ இன்னும் ஒரு 3 விஷயம் சார் இருக்கு. கொஞ்சம் மியூட் போட்டுற சொல்லுங்க சார். யாராவது மியூட்ல இல்லாம இருந்தாங்கன்னா. ஏதோ ஒண்ணு ஆமா யாரோ ஒருத்தருடைய மைக் வந்துட்டு ஆன்ல இருக்கு. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு முக்கியமான காலு. ஹலோ. வரீங்களா? வாங்க, வாங்க. அ நைட் இங்க தானே ஸ்டே பண்ணுவீங்க? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அப்ப tell mummy Prabhu uncle is coming tonight. Anything want to purchase you ask. ஓகே. அ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். டெய்லி ரொம்ப ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்து 1 மணி நேரத்துல வந்து கிளாஸ் முடிக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கா? சீக்கிரமா முடிக்கிற மாரி. நம்ம நெறைய கிளாஸ் சார், பார்ப்போம். கவலைப்படாதீங்க. சார் சீக்கிரமா முடிக்கிறதால ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? பேடா அப்டின்ட்டு கேட்டேன். இல்ல சார். நான் ஆக்சுவலா ஒரு டவுட் கேட்க வந்தேன் சார். கேளுங்க, கேளுங்க. நானு என்ன அ இ அதாவது இருங்க நான் சொல்லிர்றேன் நானு. நார்மலா என்னுடைய கிளாஸ் வந்துட்டு 2, 2 1/2 மணி நேரம் போகும். ஆ ஆனா அத நான் இப்ப வந்துட்டு குறைக்கணும் அப்டின்னு முடிவு பண்ணிட்டேன் அத. குறைக்கணும்னா வந்துட்டு கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக இல்ல. ஒரு இப்போ நம்ம இத பத்தி பேசிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஃபுல்லா இதே தாட்டே இருக்கும் உங்களுக்கு. இதையே பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க அடுத்த கிளாஸ் வரைக்கும். இப்ப நான் ஒரு 4, 5 விஷயத்த மொத்தமா சொல்லி விட்டேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எத யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு. ஆப்ஷன பத்தி பார்க்குறதுல. இது இப்ப டெல்டாவ பத்தி. டெல்டா இன்னும் முடியல. ஆ அது வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம் அப்டின்ட்டு நெனைக்கிறேன். கேளுங்க இப்ப அருண். சார் இப்போ எண்ட் ஆஃப் த டே ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ்க்கு அப்புறம் அ, இந்த மாரி ஒரு இந்த பொசிஷனல் ஓஏலாம் இருக்கு இல்லைங்களா? பொசிஷனல் டெல்டா வந்து சும்மா ஒரு ரஃபா கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டு, ம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டூ அண்ட் 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம்னா, ஒரு பொசிஷன் புதுசா கிரியேட் ஆகும்ல சார். அப்போ ஆமா, நமக்கு வந்து ஒரு டெல்டா கிடைக்கும் இல்லைங்களா? ஆமா. இத வச்சு அந்த டைரக்ஷனல் பயாஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகுமா? அப்படின்ற மாரி கேட்கிறேன். கண்டிப்பா. அத கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு? எந்த அளவுக்கு ஆமா. விகரஸா ஏதாவது அதான் வந்து அதான் வந்து இது பொசிஷனல் ஷிஃப்ட்ன்னுவாங்க. அதுதான் சார். அதாவது நேத்து இருந்தத விட இப்போ மார்க்கெட் அகைன்ஸ்டா வந்து ஆப்போசிட்டா பொசிஷன் நெறைய கிரியேட் ஆயிருக்கா? ஓஎஸ் இந்த மாரி ஒரு இன்சைட் கிடைக்கும்ல சார். ஆமா. அதாவது இன்ட்ராடேவ பொறுத்தவரைக்கும், இந்த டைரக்ஷனல் பயாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்துட்டு நான்லாம் வந்துட்டு ட்ரேடிங் பண்றப்ப இத பார்ப்பேன் நானு சைட்ல. ஏதாவது ஷிஃப்ட் ஆகுதா என்ன அப்டின்ட்டு. நான் ஏடிஎம் தான் பார்ப்பேன். நான் ரொம்ப கணக்கெல்லாம் போட மாட்டேன். ஏடிஎம்ல அப்படியே பார்ப்பேன் நானு ஓரளவுக்கு ஷிஃப்ட் ஆகுமா? ஆகாதா? அப்டின்ட்டு. ஸோ இது வந்து நார்மலா வந்து ஒரு ட்ரேடர் வந்துட்டு பண்ற ஒரு விஷயம் தான். இது பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பண்ணணும் இதெல்லாம்.
ஆ இது இதுக்கு நீங்க சொல்ல வந்தத மறந்துட்டேன். சரி இப்ப வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம இப்ப நெகட்டிவ்ல தான் வந்ததுல்ல. நம்மளுக்கு எவ்வளோ வந்தது? நெகட்டிவ் 55,471ல இருக்கு. ஆ அப்ப இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பயாஸ்ல தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி, ஆஃப்டர் 5 மினிட்ஸ்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்டின்னுச்சுன்னா, இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னுச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏதாவது ஷிஃப்ட் வருதா அப்டின்ட்டு. அதாவது வந்து பீரிஷ்ல இருந்து புல்லிஷ்க்கு ஏதாவது மாறுற மாரி அறிகுறி தெரியுதா? அப்டின்றது வந்துட்டு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இத வந்து அப்படியே வந்துட்டு பிளஸ்ஸா ஆகணும்ன்லாம் அவசியம் கிடையாது. இப்போ -55,000ன்றது வந்துட்டு -30,000 ஆச்சுனாலே சம்திங் கோயிங் டூ சேஞ்ச் நடக்குது. ஒரு கிராஜுவலா ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு வர மாரி தெரியுது நமக்கு. அப்ப மார்க்கெட் வந்துட்டு அந்த மாதிரி போகுது அப்டின்ட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நெறைய அனலைஸ் பண்ணி நெறைய இதெல்லாம் இருக்கு. அதாவது வந்து எப்டின்னா, ஆ இந்த பொசிஷன் டெல்டா வந்துட்டு இதுவா ஏறுது, இல்ல இறங்குது. அப்ப வந்து பிரைஸ் ஏறுது, இறங்குது. பிரைஸோட கம்பேர் பண்ணுவாங்க. சார் பிரைஸோட கம்பேர் பண்ணிட்டு அது வந்து ஷார்ட் கவரிங்கா? இல்ல ப்ராஃபிட் புக்கிங்கா? ஆமா, இல்ல ஆமா. லாங் பில்டப்பா? அல்லாட்டி ஷார்ட் பில்டப்பா? அந்த மாரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்ல சார்? ஆமா, ஆமா. இந்த இத வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு டேபிள் மாரி வந்துட்டு போட்டு வச்சுக்கங்க. நான் ஒரு டேபிள் மாரி முன்னாடிக்கு போன பேட்சுக்குலாம் வந்துட்டு குடுத்துருந்தேன் நானு. இது எங்க இருக்குன்னு தெரியல கம்ப்யூட்டர்ல. நான் ஸ்பேஸ் பத்தலன்ட்டு டெலீட் பண்ணிடுறேன் நெறையா. ஏதோ இருக்கான்னு பார்க்குறேன் நானு. இத எப்படி நானு இது எங்க இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு க்ளூ ஒண்ணு தரேன் நான். நீங்க அத யோசிச்சு பாருங்க. இத வந்துட்டு எப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? சப்போர்ட் லெவலு, ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இது வந்துட்டு இன்னைய இந்த இந்த இது வந்து ப்ரீவியஸ் டே இப்ப நாளைக்கு எடுத்தீங்கன்னா, இதான் வந்து ப்ரீவியஸ் டே லோ. ம். இது சாரி. இது வந்து ப்ரீவியஸ் டே லோ. ஆ ஹை வந்து மேல இருக்கு. ஓகே. இது இது வந்துட்டு இப்போ ஒரு சப்போர்ட். இல்ல சப்போர்ட் வந்துட்டு இங்க தான் இருக்கணும்னு இல்ல. இதுவும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோன் தான். எது அப்டின்னாச்சுன்னா இந்த இடமும். இப்ப இந்த இந்த இடத்துல ஒரு இது இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஈக்குவலா வர்றது. ஈக்குவலா வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேல போயிருக்கும். அந்த மாரி இடத்துல எல்லாம் மறுபடியும் பிரைஸ் வரப்ப கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த ஜோன் எல்லாம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒரு சப்போர்ட் ஜோனா வந்துட்டு எடுத்துக்கலாம் நீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. பான் கார்டு இருக்குங்களா? பான் கார்டு அப்புறம் பாஸ்புக். அந்த பாஸ்புக். அந்த இது பாஸ்புக் இருக்குல்ல. யா ஐஓபி அந்த பாஸ்புக். அந்த பேங்க்கினுடைய டீட்டெயில்லாம் பிரதர். அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் கார்டு என்ட்ட தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அ அ பாஸ்புக்கு அப்புறம் வந்துட்டு உங்க ஆதார் கூட என்கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் பாஸ்புக். பேங்க் சம்மந்தப்பட்டது மட்டும். ஓகே, ஓகே. ம். அ இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட்டு இந்த முக்கியமான லெவல்ஸ்ல வந்துட்டு பிரைஸ் வர்றப்ப, நம்ம பொதுவா என்ன எதிர்பார்ப்போம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் ரிவர்ஸ் ஆக போதா? இல்ல உடைச்சுக்கிட்டு கீழ இறங்க போதா? அப்டின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு, நீங்க வந்துட்டு இந்த டெல்டாவ வந்துட்டு நீங்க பார்த்தீங்க இந்த இத பார்த்தீங்கன்னா, அது எந்த மாரி வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அத வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிரலாம், ஓஹோ! உடைக்க போதா, இல்ல வந்துட்டு ரிவர்ஸ் ஆக போதான்றது தெரிஞ்சிரும். புரியுதுங்களா? சார் புரியுது சார். ம். ஸோ, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு செக்லிஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணணும். ஒரு சார்ட் மாரி ஒண்ணு போட்டு ஆனா இதெல்லாம் வந்துட்டு நான் பிராக்டிகலா சொல்றேன் நானு. ஆ நம்ம ட்ரேடிங்ல வந்துட்டு உட்கார்ந்திருக்கிறப்ப, ஆ எப்படின்னா, இந்த மாரி நெறைய டேட்டாவெல்லாம் கையில வச்சுக்கிட்டு, பேப்பர்ல வந்துட்டு வச்சுக்கிட்டு, அத பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டுலாம் இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, அதெல்லாம் உண்மையிலேயே நம்மளால பார்க்க முடியாது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. நம்ம ஹியூமன். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இப்ப இது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, இப்ப வந்து நீங்க திங்க் பண்ணணும் நல்லா. பிரைஸ் ஏறுது. டெல்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அப்ப இது என்னவா இருக்கும்? அப்படின்றத வந்துட்டு நீங்க திங்க் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம ஏதாவது மெட்டீரியல் நீங்க நெட்ல வந்து தேடி பார்க்கலாம். ஆ இன்டர்நெட்ல. ஸோ அவங்க நான் ஏற்கனவே வந்துட்டு நெறைய இதெல்லாம் இருக்கு. அதாவது நம்ம ஆ எது நம்ம என்னது investing.com அ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி ஒரு நல்ல ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அந்த மாரி இதுலலாம் வந்து இத பத்திலாம் நெறைய பேர் வந்து நெறைய ஆர்டிக்கிள்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இதெல்லாம் போயிட்டு நீங்க கொஞ்சம் எடுத்து பண்ணிட்டு அப்புறமா அத வச்சு அப்படியே யோசிச்சு ஒரு மாரி மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அது உங்களுக்கு எதுவுமே வந்து தேவைப்படாது. அப்புறமா வந்து ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு மார்க்கெட்ல அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது தான். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே டேட்டான்னு ஒரு பெரிய ஒரு புக்க கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்க. புக்க வச்சுட்டுலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது நம்ம. அ ட்ரேடிங் டைம்ல. அது டப்புன்னு வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும் பிரைஸ். ஸோ அதனால வந்துட்டு மெடிடேட் பண்ணுங்க நெறையா. யோசிங்க. மெடிடேட்ன்றது நான் சொல்றதுன்னா, ஏதோ ஆ சப்ளங்கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு திங்க் பண்றத பத்தி சொல்லல. டீப் திங்கிங். டீப்பா வந்துட்டு அத வந்துட்டு திங்க் பண்ணுங்க. ஆ அது என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத. பண்ணீங்க அப்படின்னாச்சுனாலே அது ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய டேட்டாவ ஆட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். நம்ம என்ன சொன்னோம்? நான் என்ன சொன்னேன்? அதுல வந்துட்டு குவான்டிட்டி 65ன்றத மல்டிப்ளை பண்ணா, இந்த சைடு 65 மல்டிப்ளை பண்ணா, அந்த சைடும் ஓஏயோட 65 மல்டிப்ளை பண்ண தான் போறோம். அதனால வந்துட்டு வேல்யூல வந்துட்டு எந்த சேஞ்சும் வரப்போறதில்ல. ரேஷியோ அப்படியே ஏறும். சேம் ரேஷியோல வேல்யூ ஏறும். அவ்வளோதான். ஸோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னாச்சுன்னா இல்ல. பட் ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல, இல்ல அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அப்ப பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாச்சுன்னா, அது நீங்க வந்துட்டு அடிஷனலா டேட்டாவ வந்துட்டு இன்னும் உள்ள கொண்டு வரீங்க. அது வந்துட்டு இன்னும் வந்து உங்க கால்குலேஷன வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, இல்ல, இல்ல நீங்க வந்து பிரைஸ் ஏறுறத மட்டும் பார்த்தா போதுமா? ஓஏ ஏறுதா, இறங்குதான்னு பாருங்க அப்படின்னுவாங்க. ஸோ எப்படி எப்படிலாம் வருது பாருங்க. அப்ப நீங்க வந்து பிரைஸ பார்க்கணும், ஓஏய பார்க்கணும், டெல்டாவ பார்க்கணும். ஸோ இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு ஆட் பண்ணிட்டுலாம் போகாதீங்க. லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. ஓகே நான் இப்ப வந்து டெல்டாவ வந்துட்டு பார்க்குறேன். பிரைஸ வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன். இது ஓஏயும், டெல்டாவையும் நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணி எனக்கு வர வேல்யூவ தான் நான் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஸோ இது கூட நான் அடிஷனலா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணலாம். எத பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா, பிரைஸ வந்துட்டு சேர்த்துக்கிறதால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ட் கவரிங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். அ அன்வைண்டிங் நடக்குதா? ஷார்ட் கவரிங் நடக்குதா? லாங் பில்டப்பா? ஷார்ட் பில்டப்பா? அப்டின்ற அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அதுக்குன்னு சொல்லி நம்ம இன்னும் ஏகப்பட்டத ஏத்திக்கிட்டே போயிடாதீங்க. அந்த மாரி. அது எவ்வளோ தூரம் சிம்பிளா கொண்டு வர முடியுமோ, அவ்வளோ தூரம் சிம்பிளா வச்சுக்கங்க. எதா இருந்தாலும். ஆ அது எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஆ ஏன்னா, அத வந்துட்டு காம்ப்ளிகேட்டடா பண்ணக்கூடாது எதையுமே. சில பேர் எல்லாத்தையும் வந்து தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி ஆக்கி விட்டுருவாங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஓகே. சார் நம்ம அந்த இது ஷார்ட் காமா அந்த இது அது பார்க்கலான்னு நீங்க சார். ஷார்ட் காமா. அது பார்த்துருவோம். இங்க நம்ம இப்ப ஷார்ட் பொசிஷன் வந்துட்டு எடுக்கிறோம்னு வச்சுக்கங்க. ஆ புட்டு, கால் எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இது வந்துட்டு புட்டு வந்துட்டு ஷார்ட் பொசிஷன். இப்ப நார்மலா வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு டெல்டா வந்துட்டு நெகட்டிவ். நார்மலா நீங்க பை பண்ணீங்கன்னா. கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நார்மலா பை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ். அப்ப ஷார்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே மாறும். அப்ப இது என்னவா வரும் அப்படின்னுச்சுன்னா, டெல்டா வந்துட்டு பாசிட்டிவ் டெல்டாவா ஆயிடும் புட்டுக்கு. ஸோ பாசிட்டிவ் டெல்டா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 1000ன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்துட்டு என்ன வருது? ஷார்ட் பண்றதால இது வந்துட்டு காலுக்கு வந்து நார்மலா வந்துட்டு பை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ். ஷார்ட் பண்ணீங்க, செல் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் 1000. ஏன்னா நம்மளுக்கு 0 கொண்டு வரதுக்காக அந்த மாரி நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஆ பிரைஸ் வந்துட்டு மேல ஏறுது. மேல ஏர்றப்ப டெல்டால வந்துட்டு கால் டெல்டா வந்துட்டு ரைஸ் ஆகும். அதே புட் டெல்டா வந்துட்டு குறையும். ஏன்னா கால் வந்துட்டு ஓடிஎம்லாம் ஐடிஎம்மா மாறிட்டு வரும். ஓடிஎம் ஆப்ஷன்லாம் ஐடிஎம் ஆப்ஷனா வந்து மாறிட்டு வரும். பிரைஸ் வந்து ஏர்றப்ப. அதுவே வந்துட்டு புட்ல வந்துட்டு என்ன பண்ணும்? ஐடிஎம்மே வந்துட்டு ஓடிஎம்மா ஆயிட்டு வரும். ஸோ காலினுடைய டெல்டா வந்துட்டு ரைஸ் ஆகும். புட்டினுடைய டெல்டா வந்துட்டு இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு 500 ஏறுதுன்னு வச்சுக்குவோம். எதுக்கு? காலினுடைய 500 ஏறுது. பிளஸ் நார்மலா. ஆனா இங்க நம்ம கால் வந்துட்டு ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறதால, இது ஆக்சுவலா -500 வரும். இப்ப ஒரு +500 பிளஸ் -1000 அதோட வந்துட்டு ஒரு -500 கூட்டுனோம்னா, நம்மளுடைய கால் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னாச்சுன்னா, டெல்டா வந்துட்டு -1500 ஆயிடும். இப்ப புட்டினுடைய டெல்டா என்னவா இருக்கும்? அப்ப புட்டு வந்து உங்களுக்கு இறங்கும். அப்படி இறங்குறப்ப ஒரு 500 இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கங்க. 500 இறங்கிடுச்சு. அப்ப என்ன ஆகும் இது? இது ஏற்கனவே வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு. இது நம்ம பை பண்ணல. செல் பண்ணியிருக்கிறோம். நார்மலா வந்துட்டு இறங்குதுன்னா, -500 வந்து ஒரு இது இறங்குதுன்னா, இங்க வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆகும் உங்களுக்கு? ஆட் ஆகுமா? புட்டு. ஸோ 1500. ஆ. என்ன வரும் அது? இறங்கும். இறங்கும். குறையும். அப்ப இது வந்துட்டு 500 ஆயிடும். அப்ப என்ன வரும் இது? -1000 ஆயிடும். டோட்டல் டெல்டா. அப்ப 0ல இருந்தது -1000 ஆயிடுச்சு டெல்டா. இப்ப -1000 ஆயிடுச்சுன்னா, இத வந்துட்டு நியூட்ரல் பண்ணணும். திருப்பி 0க்கு கொண்டு வரணும்னா, +1000 வந்து ஆட் பண்ணணும். அப்ப +1000 வந்துட்டு நீங்க ஆட் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, என்ன பண்ணணும் நீங்க? ஃபியூச்சர்ல போயிட்டு நீங்க வந்துட்டு பை பண்ணணும். அப்ப ஃபியூச்சர்ல போயிட்டு நீங்க வந்துட்டு பை பண்ணுனீங்க அப்டின்னாச்சுன்னா, ஏற்கனவே மார்க்கெட் மேல ஏறிட்டு இந்த நேரத்துல நீங்க டெல்டாவ நியூட்ரலுக்கு கொண்டு வரதுக்காக
ஃபர்தரா போயிட்டு திருப்பி வந்துட்டு பை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, இதோட சேர்த்து இன்னும் ஏறும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆ ஒரு சில டைம்ல வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, லைட்டா வந்துட்டு ஒரு மூவ் வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்துட்டு நடந்ததுன்னா, இங்க அத விட டபுள் மடங்கு வந்துட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல வந்துட்டு ஃபியூச்சர் ஏறும். என்ன ரீசன் அப்டின்னாச்சுன்னா, இதான் ரீசன். அப்ப எங்கன்னா, அவங்க வந்துட்டு ஷார்ட் பொசிஷன்ல வச்சிருக்கிறாங்க. ஷார்ட்ல வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு ஷார்ட்ல இருக்கிறதால, அவங்க வந்து ஹெட்ஜிங்க்காக இந்த மாரி பண்றதால பிரைஸ வந்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு தள்றாங்க. அதனால ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு சின்ன ஒரு இது ஆனா வந்துட்டு இன்னொன்னு சொல்லிர்றேன் முக்கியமானது. ஸ்கேல்பிங்க்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இத. ஸ்கேல்பிங்க்கு வந்து அவங்க லாங் காமாவ தான் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அப்ப இது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி ஒரு ஷார்ட் பொசிஷன்ல வந்துட்டு இருக்குறாங்க இன்ஸ்டிடியூஷனல் அப்டின்னாச்சுன்னா, சின்ன ஒரு சேஞ்ச் நடந்தாலும் ஈக்விட்டி மார்க்கெட்ல, அதனால நிஃப்டி ஸ்பாட் சின்னதா சேஞ்ச் ஆனாலும், அந்த சேஞ்ச் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல பெரிய அளவுல இருக்கும். அதுவே ஈக்விட்டி மார்க்கெட்ல பெரிய லெவல்ல சேஞ்ச் நடந்தாலும், இவங்க இங்க லாங் காமால இருந்தாங்க அப்டின்னாச்சுன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல அந்த சேஞ்ச் வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ள அடக்கப்பட்டுரும். அதாவது நம்ம கரெக்ட்டா பியூரான வந்து ஒரு டெக்னிக்கல் டெர்ம யூஸ் பண்ணி சொன்னோம்னா, வாலட்டிலிட்டின்றது வந்துட்டு ஷார்ட் காமால வந்துட்டு அதிகமா இருக்கும். மேலேயும் கீழயும் போகும் பிரைஸ். நல்லா மேல போகும், நல்லா கீழ வரும். அதுவே வந்துட்டு லாங் காமால வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதாவது ரொம்ப மேல போகாது. கொஞ்ச தூரம் மேல போனாலும் உடனே கீழ வந்துரும். கொஞ்ச தூரம் கீழ போனாலும் உடனே மேல வந்துரும். ஸோ அப்ப இந்த மாரி ஒரு ஷார்ட் வேவ் இருந்ததுன்னா, அது வந்துட்டு வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப வாலட்டிலிட்டி வந்துட்டு ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு கம்மியா இருக்கு அப்டின்னாலே, அத இன்னொரு ஆங்கிள்ல வந்து யோசித்து பல ஆங்கிள்ல யோசிக்கலாம். அதனால அதுதான் ஆங்கிள் இல்ல. அப்ப வாலட்டிலிட்டி வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு அதிகமா இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்டின்னாலே, இன்ஸ்டிடியூஷனல் வந்து அவங்க வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல வந்துட்டு லாங்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க லாங்ல அதிகமா இருக்கிறதால, மார்க்கெட்ட அதிகமா அவங்க வந்துட்டு மூவ் பண்ண விடமாட்டாங்க. இன் கேஸ் அவங்க டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல ஷார்ட் பொசிஷன் நெறைய வச்சிருந்தாங்க அப்டின்னாச்சுன்னா, சின்ன சேஞ்ச்னாலும் பெரிய லெவல்ல வந்துட்டு ஒரு மாற்றம் வந்துட்டு உண்டாகும். ஸோ இத வந்து தான் வந்துட்டு ஷார்ட் காமான்னுவாங்க. அத வந்துட்டு லாங் காமான்னுவாங்க. ஸோ அப்ப ஷார்ட் காமா, லாங் காமா அது செப்பரேட். இதுல எந்த காமாவ யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, லாங் காமாவ எடுத்து தான் வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு வாங்குறது, விக்கிறது, வாங்குறது, விக்கிறது அந்த இது பண்ணுவாங்க. இதான் வந்து இது. அதனால வந்துட்டு இத வந்துட்டு காமா எக்ஸ்போசர் அதாவது வந்து காமா எக்ஸ்போசர், டெல்டா எக்ஸ்போசர் அப்டின்னுவாங்க. டெல்டா எக்ஸ்போசர் அப்டின்னாச்சுன்னா, ஆக்சுவலா என்ன மீனிங் அப்டின்னா, டெல்டா வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா, அது எந்த மாதிரியான தாக்கங்களை உண்டாக்கும்? அந்த தாக்கம் வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அதாவது பாசிட்டிவ்னா வந்துட்டு குட்டாவும் இருக்கலாம், பேடாவும் இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு இம்பாக்ட். ஸோ அப்படி என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கிறது தான் வந்துட்டு காமா எக்ஸ்போசர். அப்ப காமா வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்ற பார்க்கிறது தான் காமா எக்ஸ்போசர். அப்ப அந்த காமா எக்ஸ்போசர், டெல்டா எக்ஸ்போசர் அப்ப டெல்டா எக்ஸ்போசர்ன்னா, டெல்டா வந்துட்டு ஓரளவுக்கு ஒ ஒ சேஞ்ச் ஆகுது அப்டின்னுச்சுன்னா, மேலயோ, கீழயோ அதிகமாகுதோ, இல்ல கம்மியாகுதோ, அந்த மாதிரி ஆகுறப்ப, அது எந்த மாதிரியான விளைவுகள வந்து உண்டாக்கும் அப்டின்றது தான் வந்துட்டு டெல்டா எக்ஸ்போசர். ஸோ இதையும் வந்து நம்ம வந்துட்டு பார்ப்போம். அது ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா தான். நீங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, தேடி பாருங்க. நெட்ல வந்து தேடி பாருங்க. காமா எக்ஸ்போசர் என்ன ஃபார்முலா? டெல்டா எக்ஸ்போசர் என்ன ஃபார்முலா? அப்டின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து அந்த ஒரு இது.
ஆனா ஆஸ் எ ட்ரேடரா வந்துட்டு நம்ம இப்ப வந்து டெல்டாவ பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஸ் எ ட்ரேடரா வந்து நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்டின்னாச்சுன்னா, நம்ம அது இதுன்னு வந்துட்டு பார்த்து நம்ம நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும், நம்மளுக்கு தேவை வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு டைரக்ஷனல் பயாஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தேவதான். அது தெரிஞ்சிருந்தா தான் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பொசிஷன வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த டெல்டா வந்துட்டு அ டைரக்ஷனல் பயாஸ் டெல்டாவினுடைய பொசிஷன் டெல்டாவ கால்குலேட் பண்ணி ஓஏல இருந்து ஆப்ஷன் செயின்ல இருக்கிற ஓஏ எடுத்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த இது. இன்னும் ஒரு 2 இது இருக்கு. அது 2 இது வந்துட்டு என்னன்னா, அது வந்து ரீட்டெய்லர் யூஸ் பண்றது இல்ல. அது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு யூஸ் பண்றது. அதாவது என்ன அது எதுக்கு அப்டின்னாச்சுன்னா, ஆ இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காமா ஸ்கால்பிங் பண்றாங்கல்ல. இப்போ காமா ஸ்கால்பிங் பண்றப்ப, சரி விலை ஏறிடுச்சு. ஏறுன உடனே என்ன பண்ணுவாங்க? விப்பாங்க. இறங்குச்சுன்னா வாங்குவாங்க. இந்த இத மாத்திக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதான் வந்து காமா ஸ்கால்பிங். ஸோ அப்ப எவ்வளோ குவான்டிட்டி வாங்குவாங்க? எவ்வளோ குவான்டிட்டி விப்பாங்க? அது ஒரு அளவு வேணும்ல. அதுக்கு ஒரு கணக்கு வேணும்ல. அந்த கணக்க சொல்றது தான் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ம டெல்டா. ஸோ அந்த அந்த இது அந்த பர்ப்பஸ்க்காக வந்துட்டு அத வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்க்காக. ஹெட்ஜிங் ரேஷியோன்னுவாங்க. ஹெட்ஜ் பண்றதுக்கு வந்துட்டு எவ்வளோ வாங்கணும்? அப்டின்றத வந்துட்டு கணக்கு பண்றது. இந்த மாரி ஏறிடுச்சு. டெல்டா வந்துட்டு ஒரு 1000 ஏறிடுச்சு. இப்ப 1000 ஏறிடுச்சுன்னா, அத எட்ஜ் பண்ணி திருப்பி வந்து கொண்டு வரணும் 0க்குன்னா, அப்ப நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு வாங்கணும். அப்படின்றத வந்துட்டு இந்த டெல்டா வந்துட்டு சொல்லும். அந்த டெல்டா நம்பர் தான் வந்துட்டு அத பத்தி சொல்லும். இது வந்துட்டு நம்ம ரீட்டெயிலர்ஸ்லாம் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண நம்ம யாரும் காமா ஸ்கால்பிங்லாம் பண்ண போறதில்ல. அவங்க வந்துட்டு அத வந்துட்டு பண்றதுக்காக அவங்க இது பண்ணுவாங்க. ஆ இந்த இதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, மணினெஸ்க்கு. அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆ இது வந்துட்டு எந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு டெல்டா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.45 டெல்டா அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உள்ள ஒரு ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு 0.45 அப்படின்னாச்சுன்னா, அத வந்துட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 45ன்னு வரும். அது 45%. ஸோ 45% வந்துட்டு சான்சஸ் இருக்கு. எதுக்குன்னா, அது வந்துட்டு இன் த மனியா அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு. பட் ஆனா இது வந்து ப்ராபபிலிட்டி தான். இது வந்துட்டு அக்யூரேட் ரூல்லாம் கிடையாது. அது 45% வாய்ப்பு இருக்குன்னா, 45% வாய்ப்பு இருக்குன்னா, அது 50% கூட இருக்கலாம். அது இல்லாட்டினா 40% கூட இருக்கலாம். ஆனா, இது ஒரு ரஃப்பான ஒரு கால்குலேஷன். அப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு எக்ஸ்பைரிக்கு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறீங்க. ஏன்னா எக்ஸ்பைரிக்கு தூரத்துக்கு இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்பைரி நாள் நெருங்கிடுச்சு. நாளைக்கு எக்ஸ்பைரி இன்னைக்கு போயிட்டு ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பா வந்து டெல்டாவ செக் பண்ணணும். டெல்டா எங்கேயோ இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ நாளைக்குள்ள அது வந்துட்டு 20% தான் 0.2 இருக்கிற ஒரு டெல்டா உள்ள ஒரு ஆப்ஷன போய் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 20% தான் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பைரி அன்னைக்கு. அப்ப வந்து அந்த டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது டேட்டும் இல்ல. ஒரு நாளைக்கு எக்ஸ்பைரி. அப்படின்ற நேரத்தில வந்துட்டு நீங்க போயிட்டு ஒரு ஓடிஎம்ம போயிட்டு வாங்குறதுன்றது வந்து யூஸ்லெஸ்ஸான ஒண்ணு. அது வந்துட்டு அந்த காசு போச்சுன்னா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நீங்க. அது ஏற்கனவே போட்டாச்சு. ஆத்துல போட்ட காசு தான் அது. ஏதாவது ஒண்ணு நியூஸ் டிரைவன் அதாவது டெக்னிக்கலா இல்ல. ஏதாவது ஒரு இந்த ட்ரம்ப் நியூஸ் மாரி ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது வந்து, அப்படி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா தான் அது அது சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மத்தபடி அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்துட்டு 20% தான். 0.2 டெல்டா இருந்ததுன்னா. ஈவன் அதோட கம்மியாவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்றது. ஸோ டெல்டாவ வந்துட்டு அப்ப ஹெட்ஜிங் ரேஷியோவ வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்காக இன்ஸ்டிடியூஷனல் யூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்துட்டு மணினெஸ் இருக்குதா அப்படின்றதுக்கு 2 பேருமே ரீட்டெய்லர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனலும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஆப்ஷன வந்துட்டு நம்ம எடுக்கிற மாரி பொசிஷன் எடுக்கிறப்ப. அதேபோல நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனல் பயாஸ்க்காக. இதையும் வந்து 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. ரீட்டெய்லர்ஸும் வந்துட்டு இத யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அ அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா காமா ஸ்கால்பிங்ன்றது ஒன்லி ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் தான் அது. அது வந்துட்டு நம்ம சாதாரண ரீட்டெய்லர்ஸ்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்துட்டு பணம் வேணும்.
நெறைய இருக்கு. நம்ம நம்ம எக்ஸ்சேஞ்சில வந்துட்டு இந்த எஸ்டிடி சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கிறப்ப ஸ்கால்பிங்லாம் பண்ணோம்னா, வாங்கி வாங்கி வித்துக்கிட்டே இருந்தோம்னா, அந்த சார்ஜ் அதுக்கு மேல போயிடும். ஓகே. ஆம். நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு அந்த ஹெட்ஜிங் ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரேஷியோ வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. ஆம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தீட்டாவுக்கு போவோம். டெல்டா முடிச்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா. வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகே. அப்ப எல்லாருக்கும் வந்துட்டு குட் நைட். ஆ இந்த குட் நைட் இது சார். இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நெனச்சேன். சாரி. ஆ இந்த சாட்டர்டே, சண்டே இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாட்டர்டே, சண்டேல டேல வந்து நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? டேலன்னா நான் கேட்கறது என்னன்னா, ஒரு 10:00 மேல மார்னிங் 10 டூ ஒரு 1 அந்த மாரி டைம். இல்ல நீங்க எப்படி உங்க பிசினஸ் எனக்கு தெரியாது. அதனால கேட்கிறேன் நான். சாஃப்ட்வேர் கம்பெனினா மோஸ்ட்லி லீவா இருக்கும் சாட்டர்டே, சண்டே. இந்துராஜ் உங்களுக்கு? நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? இல்ல அதான் சார் இப்போ எனக்கு இந்த சண்டே ஒன் டே மார்னிங் வெளில போறேன். சாட்டர்டே யூசுவலாவே சாட்டர்டே, சண்டே நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அ ஆனா இந்த சண்டே இருக்க மாட்டீங்க. இந்த சாட்டர்டே, சண்டே இருக்க மாட்டீங்க. சாட்டர்டே இருப்பேன். சண்டே ஃபங்ஷனுக்கு போறேன். ஸோ அதனால ம். சார் நானுமே சாட்டர்டே, சண்டேஸ்ல ஃப்ரீயா தான் சார் இருப்பேன். நீங்களும் ஓகே. அவரு பிரகாஷ் பிஸியா இருப்பாப்ல. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாப்ல. இல்ல சார், எனக்கு மார்னிங் ஒர்க் இருக்கும். அ மார்னிங் ஒர்க் இருக்கும் சார். அதான். ம். குப்புசாமி அவரு தெர்ல. அவரு ஏதோ மைக் ப்ராப்ளம்னாரு. ஓகே. அவரால பேச முடியாது. கேட்பாரு. ஆனா நான் பேச முடியலன்னாரு. சார் ஓகே அவரு இப்போ பார்த்துப்போம் நம்ம. ஏன்னா ஏதாவது கிளாஸ் நம்ம அ வைக்கிறதுக்கு தான். மோஸ்ட்லி இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு இப்ப ஈவினிங் பயங்கரமா எதுலயா போய் மாட்டிக்கிறேன் நானு. நேத்து அப்படிதான். நேத்து அ ஒரு இத போய் வாங்க போயிட்டு, பெரிய இதா போச்சு. இன்னும் மாத்தல. இன்னும் ரிட்டர்னும் பண்ணல பணத்த அவன். அ அதாவது மானிட்டர் வந்துட்டு ஒண்ணு எக்ஸ்ட்ரா அடிஷனலா கால்குலேட் இது கனெக்ட் பண்ணணுன்ட்டு, ஒரு சி சி பின்ல இருந்து HDMI போர்ட்டுக்கு வந்து ஒரு அடாப்டர் மாரி ஒண்ணு வாங்குனேன். அது வாங்குனா அது ஒர்க் ஆகல. அப்புறம் ஒர்க் ஆகலன்னு கொண்டு போயிட்டு குடுத்துட்டு, அத திருப்பி வந்துட்டு, போயிட்டு அலைஞ்சேன். பயங்கர டயர்ட் ஆயி போச்சு. ஆ விஜயகுமார் ஃபோன் பண்ணாங்க. தூங்கிட்டேன் நானு. அப்பதான் எந்திரிக்கிறேன். அப்ப 8 மணி 8:30 மணிக்கு ஃபோன் வருது. விஜயகுமார்ட்ட இருந்து. ஸோ அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சாமி சாரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ் சார் தான் அவர் தான் ஆமா. பிரகாஷ் தெரியும் எனக்கு. அவரு ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருப்பாரு. இந்த நேரமே அவரு இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாப்புன்னு நெனைக்கிறேன். சாமி சார் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு அ ஓகே. 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 சரி ஓகே. நம்ம இப்ப இந்த இத வந்துட்டு இது பண்ணிக்குவோம். ஆம் அடுத்தது நாளைக்கு நம்ம இத வந்து பார்ப்போம். இத டெல்டாவ தான் கன்டின்யூ பண்ணுவோம். டெல்டா வந்துட்டு இன்னும் ஒரு 2 கிளாஸ் வந்துட்டு டெல்டா போகும். ஏன்னா ஃபைனல்லாம் வந்துட்டு வர்றப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் ஃபுல்லா வந்துட்டு அத ஃபுல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெல்டான்னா என்ன அப்படின்றது நல்லா தரவாயிரணும். அதனால இன்னும் ஒரு ஃபர்தர் ஒரு 2 கிளாஸ் டெல்டா எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதுக்குள்ள போவோம். தீட்டாக்குள்ள போவோம். அப்புறம் வெகாவையும், ஐவியும் வந்து சேர்த்து வச்சு பார்ப்போம். சேர்த்து வச்சு பார்த்துட்டு, அப்புறமா வந்து நம்ம ஓஏக்குள்ள போவோம். ஆ ஆப்ஷன் செயின்க்குள்ள போவோம் நம்ம. அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ள போவோம்.
அதுல வந்து பார்க்குறப்ப ஷார்ட் கவரு, லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு, அன்வைண்டிங் இதெல்லாம் வந்துட்டு அதுல அப்பப்ப பண்ணணும். ஓகே. ஓகே. அ அதனால இடையில ஏதாவது கிளாஸ் கட் ஆச்சுன்னா, உடனே நெகட்டிவா திங்க் பண்ணிடாதீங்க. அது போக அது நானு அந்த மாரி இதாகாது. நெறைய நாள் போகும் அது கிளாஸு. அதனால அத பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இடையில வந்துட்டு நீங்க நெறைய ஸ்டடீஸ் பண்ணுங்க. நெறைய திங்க் பண்ணுங்க. ஓகே. ஓகே. அப்ப எல்லாருக்கும் குட் நைட். வேற ஏதாவது இருக்கா? கேட்கணுமா? இல்ல. ஆர்.கே. சாமி அவரு குட் நைட் போட்டாரு. ஓகே. குட் நைட் எல்லாருக்கும். அ இன்னைக்கு இன்னைக்கு சொன்னத வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்துருக்குறோம். இடையில என்னென்னமோ பேசனோம். அதெல்லாம் நம்ம திருப்பி பார்ப்போம் நம்ம. ஆனா மெயினா வந்து பார்த்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது டைரக்ஷனல் பயாஸ். ஒரு டெல்டாவ வச்சு மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷா, பியரிஷான்றத வந்துட்டு எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் வந்துட்டு இப்ப பார்த்தோம். இதுலயே வந்து அன்வைண்டிங் நடக்குதா, இது நடக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஓஏ பார்க்கிறப்ப வந்துட்டு அது கூட சேர்த்து பார்ப்போம். ஏன்னா, இத தனியா பார்த்துட்டு, அப்புறம் அத தனியா பார்த்து ஒரே கன்ஃப்யூஸ் பண்ணிடும். ஸோ, அதனால அது கூட வந்து சேர்த்து இத வந்துட்டு பார்த்துக்கணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஓகே. எல்லாருக்கும் குட் நைட்.